ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சூப்பராக மீல் மேக்கரும் முள்ளங்கியும் போட்டு ஒரு குருமா தான் வைக்க போகிறோம். அது எப்படின்னா, இது நல்லா சூப்பராக வச்சிங்கன்னா ஒரு நான்வெஜ் குழம்பு மாதிரி இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் முள்ளங்கியை தோல் சீவி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இதுவாகவே முத்தலாகவே இருக்குது, சரி குழம்பு வச்சிடலாம். அப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி, பூண்டு, சோம்பு பேஸ்ட்டு. அப்புறம் வந்து தேங்காய் இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் வந்து பூவாக்கி வச்சுருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு இது கூட என்னென்ன வேணும் எல்லாமே போட்டு தான் அரைக்க போகிறேன். தேங்காய் கூட கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து கொஞ்சமாக இது கூட உடச்ச கடலை சேர்த்து அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் கொஞ்சம் போடுவேன், இது தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கிரேவியாக நல்லா வர்றதுக்காக கொஞ்சமாக உடச்ச கடலை சேர்த்துக்கலாம். இல்லாட்டி கசகசா, முந்திரி எது வேணாலும் சேர்த்துக்குங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ வந்து கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சூப்பராக பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் குழம்புல ஊற்ற போகிறோம். தக்காளி, வெங்காயம் வதக்க தேவையில்லை, நம்ம அரைச்சி சேர்த்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட அரைச்சோம் இல்லையா, இது வந்து இது கூட ஊற்றிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை முன்னாடியே போட்டிருக்கணும் இது தாளிக்கும் போதே. இப்போ இது கூட குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ, ஆல்ரெடி நான் ஒரு 2 மிளகாய் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய். இது நல்லா கலந்து விட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடலாம். கொதிச்ச உடனே முள்ளங்கியும் மீல் மேக்கரும் போட்டுடலாம். இப்போ மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். இப்போ இந்த மீல் மேக்கரை வந்து நான் பாதி பாதியாக கட் பண்ணிக்கிறேன். நல்லா புளிஞ்சாச்சு, பிழிஞ்சிட்டு பாதி பாதியாக கட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். முழுசாக போடணுன்னாலும் போடலாம், பாதியாக கட் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு என்னாச்சுன்னு பார்க்கலாம். சூப்பராக குழம்பு கொதிக்குது. இந்த டைமில் முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி டக்குன்னு வெந்துடும், அதனால தான் கொதிச்சதுக்கப்புறம் போடலான்னு சொன்னேன். சேர்த்துட்டு மீல் மேக்கரையும் இது கூட சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ கிரேவி என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். கொதிச்சுட்டு இருக்கு. இன்னுமே கொஞ்சம் காய் வேகணும். அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சிடலாம். இப்போ குழம்பு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு, நல்லாவே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். காயெல்லாம் கலர் மாறிடுச்சு. இப்போ மண் பாத்திரத்தில் இருக்கிறதுனால அப்படியே இறக்கி பாத்திரம் மாற்றாமல் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா சூட்லேயே அப்படியே நல்லா வெந்து இதுவாக இருக்கும். இப்போ வந்து இதை இறக்கிட்டு ஒரு கொத்தவரங்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். வாங்க இதை அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். அடுப்பை சிம்மில் இருக்கட்டும், இறக்கிட்டு வேறு பாத்திரம் வச்சு தள்ளும். இப்போ இதில் கொத்தவரங்காய் பொரியல் தாளிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இது கூட வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் கூட கொத்தவரங்காய் அலசி அரிஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து இதை மூடி வச்சிடலாம். கொத்தவரங்காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே அரைக்கிறதுக்கு நம்ம மசாலா இது பண்ணிக்கலாம். சோம்பு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள், இது கூட இந்த துருவின தேங்காய். இதை வந்து லைட்டாக ஒரு ஓட்டிடலாம். சோம்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, தேங்காய், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிக்கலாம்ப்பா.
இப்போ சூப்பராக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது வெந்ததுக்கப்புறம் இதை போட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போக விட்டு நம்ம வந்து இறக்கிற வேண்டியதுதான்ப்பா. இப்போ வந்து கொத்தவரங்காய் என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஓரளவு வெந்துருச்சு, தண்ணி கொஞ்சம் இருக்குது. இதோட மசாலா வாசனை போக கொஞ்சம் டைம் ஆகாதனால இதையும் இதில் போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இதில் அரைச்சது என்னென்னா தேங்காய், சோம்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, மஞ்சத்தூள், சீரகம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு இறக்கிறேன். இப்போ தண்ணி ஓரளவு வத்திருச்சு. இனிமேல் நம்ம மூட வேணாம், சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் இந்த இதுவானதுக்கப்புறம் நம்ம அடுப்பை நிறுத்திட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். சூப்பராக ஒரு கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் இல்லை. இப்போ வந்து அடுப்பை நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு இந்த மண் பாத்திரத்தில் அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான்ப்பா. அடுப்பில் வந்து சாதம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சிம்மில் வச்சுருக்கேன். முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். முட்டையை வறுக்க போகிறோம். சூப்பரான ஒரு மீல் மேக்கர், முள்ளங்கிலாம் போட்டால் ஒரு குருமா. அப்படி கறிக்குழம்பு வாசனை வருது. அவ்வளோதான், இன்றைக்கி சமையல் இதுதான். வாங்க முட்டையை வறுத்துடலாம். இப்போ முட்டை வறுத்துடலாம். முட்டை வறுத்துறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, முட்டை அவிச்சு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு, சீரகம்லாம் தேவையில்லை. இது கூட இந்த பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா மிளகுத்தூள், சீரகத்தூள் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் இந்த டைமில் குழம்பு மிளகாத்தூளுக்கு பதில் மிளகுத்தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இப்போ தீஞ்சிடக்கூடாதுப்பா. லைட்டாக இப்படி இது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு முட்டையை அப்படியே திருப்பி போட வேண்டியதுதான்ப்பா. நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இந்த முட்டையை மேலே போட்டுடலாம். அடுப்பு சிம்மில் தான்ப்பா இருக்குது. இந்த மாதிரி செஞ்சோம்னா சும்மா அவிச்ச முட்டை காலி ஆகாது. இந்த மாதிரி அவிச்சு வறுத்து செஞ்சோம்னா நமக்கே இருக்காது. ஒன்று தான் கணக்கு இல்லாமல் எவ்வளோ வேணால் சாப்பிடுவாங்க பசங்க. இப்போ 2 நிமிஷம் இது வந்து சிம்மில் இருக்கட்டும். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி அடுப்பை நிறுத்திடலாம். 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ கிண்டுனாலாம் உடஞ்சிரும். அடுப்பை நிறுத்திட்டு இதை வந்து இப்படியே கவுத்துடலாம். அவ்வளோதான். இப்படியே வச்சிடலாம்ப்பா. இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப விட்டால் தீஞ்சிரும், கிண்டுனோம்னா உடஞ்சிரும். அதனால் இப்படியே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டையும் ரெடி. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.